மகளிரில் வந்து தான் அறிமுகம் ஆச்சு அவங்க. நான் வார்டு நம்பராக சொல்ல தான் அறிமுகம் ஆனதே அவங்க. மகளிரில் வந்தாங்க அவங்க. மகளிரில் வந்து 2000 கொடுன்னு முதல்ல வாங்கினாங்க சார். அதுக்கப்புறமா 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படி வாங்கி போய் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. கடைசியாக லாஸ்ட்டில் ஏமாற்றிட்டாங்க. எங்கள் மருமகிட்ட வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி கொடுத்தேன். எங்கள் தம்பிக்கிட்ட அவங்களே டைரெக்டாக இட்டும் போய் மணாநகரில் வாங்கி கொடுத்தேன் சார். 20 லட்சம் வாங்கிட்டு இது இல்லை நான் தரணும் தான் எல்லாருக்கிட்ட சொல்லி வச்சாங்க. இங்கே வந்து நான் இல்லை தர வேண்டிய வேலையே இல்லைன்னு நான் கொடுத்துட்டேன். வாரம் 4,70,000 எப்படி சார் கொடுப்பாங்க வட்டி? அதை கேட்கணும்ல, போலீஸ்கார் கேட்க மாட்டாங்க. 4.5 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து 4,70,000, இன்னொருத்தருக்கு வந்து 56 லட்சம் கொடுக்குற வாரம் எப்படி சார் கொடுப்பேன்? 56,000 எப்படி சார் 4,70,000 கொடுக்க முடியும் அவங்க? இந்த மாதிரி என் நகைகள்லாம் வாங்கிட்டாங்க. என் நகைகள்லாம் வச்சு குழந்தை முதல் குழந்தை செயின் வளையல் முத்தூட்டில் வச்சாங்க அவங்க. வச்சுட்டு கடைசியில் கேட்குறேன் மூட்டி தரேன், இன்னும் மூட்டியும் தரல. எங்கள் மருமக செயின், எங்கள் பையன் செயின் எல்லாமே வாங்கி வச்சு கொடு, நான் உங்கள் பையனுக்கு ஒரு ஃப்ளாட்டு தரேன், உனக்கு ஃப்ளாட்டு தரேன், வர லாபத்தை தரேன், இப்படி ஆசை காட்டி எங்கள் வீட்டை சுற்றி வந்து 1 வருஷமாக என்னை மொட்டை அடிச்சிட்டாங்க சுத்தமாக. இப்போ கேட்டால் நான் கொடுத்துட்டேன். அதாவது 4,70,000 வாரம் 1 கோடி சில்லறை கொடுத்துட்டாங்களாம். எனக்கு வட்டி கொடுத்தாங்களாம். லாபம்னு சொல்லிவிட்டு இப்போ வட்டின்னு மாற்றுறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நான் ஒரு நாள் சூசைட் கூட அட்டன் பண்ணிட்டேன். அவங்களால. ஆனால் இனிமேல் நான் செத்தேன்னா அவங்க தான் பொறுப்பு எனக்கு. என் பிள்ளைங்க என்னை தெத்திட்டாங்க. 2 பிள்ளைங்களும் என்னை வெளியே தெத்திட்டாங்க. மருமகளும் வெளியே தெத்திட்டாங்க. நீங்கள் வரக்கூடாது, எப்படி நீங்கள் எங்ககிட்டலாம் வாங்கி கொடுக்கலாம்? ஒரு ஆசையால் நாங்கள் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க தான் நான் கொடுத்தேன். கடைசியில் இது மாதிரி ஏமாற்றிட்டு ஏதோ என் மேலே இப்போ பழிய போடுறாங்க. இது வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்க, இது செய்தேன் அது செய்தேன்ட்டு. என் படம் கொடுக்காததுக்கு இந்த கதை. நானா சார் என் பிள்ளைங்க என்னை வெளியே தெத்திட்டாங்க. நாளைக்கு எதுனா ஒன்றுன்னா அவளும் அவங்க கூட இருக்கிற ஆளு தான் துணை, வேறு எதுவும் இல்லை சார். அவங்க தான் துணை எனக்கு. அவங்க தான் இங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்துருக்குறேன். எனக்கு நல்ல தீர்வு கிடைக்கல. அவங்க வந்து சொல்லிட்டு போகிறது அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்கள கேள்வி கேட்கும்போது எங்களை தான் கேள்வி எப்படி வந்தது ஏதோ நாங்கள் எல்லாமே ஆதாயம் கொடுத்துட்டோம். மருமகள் எங்கள் நகை வச்சதும் மகளிரில் இருந்த காசு எடுத்து கொடுத்த ரசீதி, நகை வச்ச ரசீதி, அவங்க ஃபோன் நோட்டில் கையெழுத்து போட்டது எல்லாமே சப்மிட் பண்ணிட்டேன். நான் 5,53,300 ரூபாய் 30,000 தரணும் எனக்கு. இப்போ நாங்கள் வந்து பேரம்பாக்கம், எங்ககிட்ட வந்து ஒரு பொண்ணு லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு, அவள் பேர் வந்து பாரிசா, முஸ்லீம் பொண்ணு. அது நான் சன் சிட்டியில் கொடுத்தனும் இருக்குது. பேரம்பாக்கத்தில் வந்து அவங்க அம்மா வீடு. நாங்கள் லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்கள் மாமா பையன்கிட்ட காசு, எங்கள் மாமா பையன் வந்து லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆன்ட்டு அவர் பேர் வந்து அன்சாரின்னு தான் சொல்லி வாங்கிட்டு போவோம். இப்போ என்கிட்ட வந்து முதல்ல ஆரம்பிச்சது ஒரு 2 லட்சம் வாங்கிட்டு போச்சு. வாங்கிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து காசே கொடுக்கல. இன்ட்ரெஸ்ட்டு அதான் இது கொடுக்குறேன் உங்களுக்கு, வர லாபத்தை கொடுக்குறேன் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு 2-3 வாட்டி லாபத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. அசலே எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணலை. லாபம்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதம் தான் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது நாங்கள் நகை வச்ச பணம் மகளிர் சங்கத்தில் 1.5 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன் ஜனவரி பிப்ரவரியில். அது எல்லாமே சேர்த்து எந்த காசுமே வரல. இங்கே வந்து நாங்கள் 5ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எஸ்பி ஆஃபீஸில். இதுவரை 20 வாட்டி நாங்கள் வந்து போயிட்டு எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. வந்து போன்றாங்களே தவிர இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க எங்களை கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, என்ன ப்ரூஃப் இருக்குதுன்னு அவங்கள ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு அந்த சாருங்களை மாற்றி எங்களுக்கு வேறு யாருன்னா இது பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு நாங்கள் 16 லட்சம் கொடுத்தோம் சார். இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன், இதோ இன்றைக்கி நாளைக்குன்னு எங்களை 6 மாதமாக அலக்கடிச்சிது அந்த பொண்ணு. டிசம்பர்லேருந்து ஏமாத்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபோன் நோட்டில் கையெழுத்து வாங்கிட்டோம், செக்கில் ஒன்று கையெழுத்து வாங்கிட்டோம். அந்த செக்கும் கோர்ட்டில் போட்டாச்சு. போட்டு அது வந்து இதுவாக வந்துச்சு நம்மளுக்கு. நீங்கள் மட்டும் தான் ஏமாந்துறீங்களா? உங்க கூட யாரும் ஏமாந்துறீங்க? இந்த இவங்க இருக்கிறாங்க, நம்ம ஊரில் 4-5 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 53,30,000 ரூபாய் தரணும். நாங்கள் நகை வச்சு வேற கொடுத்துருக்குறோம். சீட்டு பைசாங்க மகளிரில் வாங்கி இன்றைக்கி வந்து எங்கள் அவ்வளோ பைசா வாங்கிட்டு இன்றைக்கி வந்து பேசுது. அது நான் பிஸ்னஸில் போட்டேன், எனக்கு இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சு. அந்த பையன் பேரெல்லாம் சொல்லவே இல்லை. அன்சாரின்னு அவங்க மாமா பேரை சொன்னதால தான் நான் சத்தியமாக சொல்கிறேன், எல்லா சாமிக்கு மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். அன்சாரி இந்த மாதிரி நாங்கள் லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறோன்றதால தான் அவ்வளோ பைசாவே நான் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து பொய் பேசுது. அப்படியெல்லாம் இல்லைன்னுது. சுங்காசத்திரம் அவரோட வீடு. நாங்கள் ஆளை பார்த்தது கிடையாது. ஒரு முறை செல்லில் காமிச்சுது, இவர் தான் அன்சாரி எங்கள் மாமா பையன்
ஆனிட்டு நான் எங்களுக்கு மொத்தம் எவ்வளோ பேர் ஏமாத்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட்டு? நம்மளுக்கு வந்து 16 லட்சம் ரூபாய் தரணும் சார். நான் ஊரில் 2-3 பேர் ஏமாத்தின்னு தான் இருக்குது. அது இன்றைக்கும் ஊரில் இன்னும் 2-3 பேர் ஏமாத்தின்னு இருக்குது. அது அவங்க வரலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.